அவர் பேசும்போது நீங்கள் குறுக்கிட்டீங்க, ஏதாவது அவருக்கு மறுப்பு சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, அவர் சொன்ன வார்த்தைகள் தான். அதாவது ஒரு டிபேட்டில் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை உதிர்க்கும்போது, அதாவது வாதமாக வைக்கலாம், அரசியல் நிலைப்பாடுகளை சொல்லலாம். இது போன்று மரியாதையற்ற சொல்களை பயன்படுத்துகிறத முதல்ல நான் கண்டிக்கிறேன். அடுத்து வந்து இப்போ அண்ணன் தனியரசும் திமுகவும் சேர்ந்த அதனுடைய செய்தி தொடர்பாளரும் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளிப்படுத்தியிருக்காங்க. பிஜேபியை பார்த்து பயப்படுகிறார்கள். நான் அவங்கள சொல்கிறேன். சரி, ஏன் சொல்கிறேன்னா, இது எல்லாம் சொன்னாங்க இல்லை, நான் அதுதான் சொல்ல வரேன் சார். அதாவது அதிமுகவை பிஜேபி எடுத்துட்டு போயிடும் சார். நான் நீங்க பயப்படுறீங்கன்றலாம் எதுவும் சொல்லல சார். இல்ல சார், அந்த மாதிரி எண்ணம் அதிமுகவுக்கு சார் 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 இந்திரா காந்தி எம்ஜிஆரை தரமட்டமாக்கி விடுவார் என்று சொன்னபோது வராத பயம், இதெல்லாம் காலங்காலமா கிளப்பி விடுற பயம் சார். இந்த பயத்தை பார்த்து அதிமுக வந்து ஐயோ ஐயோ பிஜேபி சார் பாத்தீங்களா, இருக்க முடியாது. சரி, நான் இருந்தேன்ல, இருக்க முடியாது. ஏன் சார் இப்ப கூட்டணி எல்லாரும் புலி வருது என் மேல எல்லாரும் வந்து படுத்துக்கோங்கன்னு ஒரு அதிமுகவை எதிர்ப்பதாக நினைத்து கொண்டு தமிழகத்தில் இத்தனை கூட்டணி கட்சிகளோடு வந்து தேர்தலில் வெறும் 1,83,000 வாக்குகளில் தான் அதிமுக ஆட்சி மாற்றம் நடந்தது என்று உங்களுக்கு வாக்களித்த அரசு அதிகாரிகள் அதிமுக மிக குறைவாக தோத்த தொகுதிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில், உதாரணத்துக்கு டி நகரில் 135, தென்காசியில் 320 என்று கணக்கெடுத்து இவ்வளவுதான் வாக்கு வித்தியாசம் ஆட்சி மாற்றத்திற்கு, அந்த ஓட்டும் அரசு அதிகாரிகளாக நாங்கள் போட்டதுன்னு சொன்னது அதில் கிடைச்ச வெற்றி. அதனால நாங்கள் ஆகாயம் சூரம் பண்ணிட்டோம், அப்படி ஜெயிச்சிட்டோம், இப்படி அந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக சாதாரண விஷயம் வெறும் 1,83,000 வாக்குகள். அது யாரை நீங்க எதிர்த்து நீங்க அப்படி கூட்டணி வச்சிருக்கீங்க, இத்தனை சில்லுன்னு உடஞ்சிருச்சு, இவ்வளவு பிரச்சாரம் செய்த போதும், இத்தனை கூட்டணி கட்சிகளோடு தேர்தல் களத்தை சந்தித்த போதும் ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்ல முடியுமா? நான் சொல்றேன். அவர் சொன்னார் ஸ்டாலின் வந்து எடப்பாடியாரை வீழ்த்திட்டார். ஸ்டாலினும் எடப்பாடியாரும் ஒரே காலத்தில் சட்டமன்றத்திற்குள் சென்றவர்கள். நான் இந்த புள்ளியில பார்க்கிறேன். எடப்பாடியார் ஸ்டாலினுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டருடைய பட்டியலில் எடப்பாடியார் ஸ்டாலினுக்கு முன்னாடி முதலமைச்சர். ஸ்டாலின் பின்தங்கி இருக்கார். நான் சொல்லட்டுமா? ஒன்று. அடுத்து ஸ்டாலின் வந்து பாத்தீங்களா, ஸ்டாலின் தொடர்ந்து ஜெயிச்சார். ஸ்டாலின் செயல் தலைவராக வந்த பிறகு தோத்து போனார். ஒன்று. அடுத்து தமிழக அரசியல் வரலாற்றில் மெஜாரிட்டிக்கு குறைவான வாக்குகளோடு ஆட்சி செய்த கட்சி எது? அப்போ தமிழ்நாட்டில் கருணாநிதியும் இருந்தார், ஸ்டாலினும் இருந்தார். உங்களுடைய நிலைமை என்ன சைஸ்ல இருந்துச்சுன்னு தெரியுமா? அதிமுக தோத்தது 10 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்கட்சியாக எத்தனை சீட்டுகளோடு உட்கார்ந்திருக்கோம்? எது கட்சி, எது வளர்ச்சி? அரசியலில், வாக்கு அரசியலில் கூட அதிமுக இன்னை வரை எந்த நிலையிலும் கீழ்நிலை போனது கிடையாது சார். நீங்க போயிருக்கிற நிலைகள், ஒரு மெஜாரிட்டிக்கு தேவையான தொகுதிகளை கூட தேர்தலில் நிற்காமல் காங்கிரஸோடு சீட்டை பகிர்ந்து கொண்ட கட்சி திமுக. அண்ணன் சொல்றார் தமிழர் விரோத கட்சி பிஜேபி. ஏன் காங்கிரஸ் தமிழர்களை, இலங்கை தமிழர்களை கொன்று குவிக்காமல் மலர் மாலை சூடி எல்லாத்தையும் வழங்கிய கட்சியா? காங்கிரஸ் ஒரு மாடியில் சிபிசிஐடி ரைடும், இன்னொரு மாடியில் 67 எம்எல்ஏக்களும் கூட்டணி பற்றி உங்க கழுத்தை பிடிச்சு நடிச்சு வாங்கல. நாங்க பயப்படலையே. சார் ஒரே நிமிஷம் இல்ல, ஒரே நிமிஷம் பேசிக்கிறேன். பேரறிஞர் அண்ணா எடுப்போம். பேரறிஞர் அண்ணா எங்களுக்கு எங்க கட்சி பேர்ல இருக்கார். என்ன பாடம் சொல்லி கொடுத்திருக்கார்? நீ வீழ்த்த வேண்டிய எதிரியை தீர்மானித்து விட்டால் உனக்கு நேர் எதிரான கொள்கை கொண்டிருந்தவராக இருந்தாலும் சரி, தேர்தலில் வாக்குதான் முக்கியம். தமிழகத்தில் முதலில் திமுக ஆட்சி அமைக்கிற போது பாரதிய ஜனதா கட்சியின் தாய் கழகத்தோடு கூட்டணி வைத்திருந்தவர் பேரறிஞர் அண்ணா. ஏன் இவரை பார்த்து அண்ணாவின் சகோதரர் சமரசம் அவர்களே நீங்கள் பிஜேபியோடு, ஏன் சார் ஆர்எஸ்எஸ் சமுதாய இயக்கம் என்று சொன்ன கருணாநிதி அண்ணாவின் தம்பி இல்லையா? பிஜேபியோடு கூட்டணி வைத்து தன்னுடைய மருமகனுக்கு அமைச்சர் பதவி வாங்கி அழகு பார்த்த கருணாநிதி தம்பி இல்லையா? அண்ணாவுக்கு தம்பி இல்லையா? அப்ப இந்த கூட்டணியை பிஜேபிக்கு முதலில் தமிழகத்தில் அதிகப்படியான இடங்களை தேர்தலில் பகிர்ந்து கொடுத்த திமுக கருணாநிதி அண்ணாவுக்கு தம்பி இல்லையா? முதலில் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்கி தந்த கருணாநிதி அண்ணாவுக்கு தம்பி இல்லையா? யார்கிட்ட இந்த பூச்சாண்டி விடுறீங்க சார்? பிஜேபியில் எவ்வளவு பெரிய, இந்தியாவில் எந்த பெரிய கட்சி வந்தாலும் அதிமுகவை தமிழகத்தின் அரசியல் களத்தில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கு பிறந்து வரணும் சார். நாங்க பயப்பட மாட்டோம்.
திமுக உங்களை இந்த கூட்டணி விலக்கி விட்டு வந்து தேர்தல் காலத்தில் நில்லுங்க. நீங்க சொல்றீங்கல்ல அதிமுக மீது எங்களுக்கு அக்கறை இருக்கிறது, தேர்தலில் கூட்டணி கட்சிகளை தூரை தள்ளிவிட்டு வாங்க அதிமுக திமுக அடிச்சு பார்ப்போம், வாங்க. தைரியம் இருக்கா? யாரு பின்னாடி ஒளிந்து கொண்டு இருப்பது யார்? யாருக்கு திராணி இல்ல சார்? இந்த பூச்சாண்டி கதை உங்களை பிஜேபி இந்த பிஜேபி சாப்பிட்றோம். அதிமுகவோட ஓட்டு வங்கி என்னன்னு எங்களுக்கு தெரியும். 14 நாட்கள் 61 தொகுதிகள் 25 லட்சம் மக்கள் 48 மணி நேர கலந்துரையாடல் என்று புரட்சி பயணம் இவர்கள் வயிற்றுல புளிய கரைச்சிருக்கு சார். ஓகே ஓகே அதுதான் இந்த பேச்செல்லாம். ஓகே ஓகே